ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் முதல் ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். அத பிரதமோத்யாயः அர்ஜுன விஷாத யோகः. திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாஹ பாண்டவாಶ್ಚைவ கிமகுர்வத சஞ்சய. இந்த ஸ்லோகத்தின் பொருள்: ஓ சஞ்சயா, தர்மக்ஷேத்திரம் தர்மபூமி என்று அழைக்கப்படும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் போரிட வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் ஒன்று கூடிய என்னுடைய புதல்வர்களின் படையான கௌரவ படையும் பாண்டுவின் புதல்வர்களின் படையான பாண்டவ படையும் என்ன செய்தனர் என்று திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்கிறார். இங்கு குருக்ஷேத்திர போர்க்களத்திற்கு தர்மக்ஷேத்திரம் என்று பெயர் வருவதற்கு காரணம், இந்த போர்க்களம் ஒரு ரணபூமியாக மாறுவதற்கு முன்பு இங்கு தேவர்களே வந்து யாகங்கள் ஹோமங்கள் ஆகிய விஷயங்கள் அனைத்தையும் செய்த காரணத்தினால், இங்க வந்து யஜ்ஞங்கள் செய்த காரணத்தினால், தர்ம காரியங்கள் செய்த காரணத்தினால் இதற்கு தர்மக்ஷேத்திரம் என்று பெயர் வந்தது. இங்கு திருதராஷ்டிரன் தர்மக்ஷேத்திரம் என்ற பெயரை யூஸ் பண்றதுக்கு இன்னொரு காரணம், இது தர்மத்தை வளர்த்த க்ஷேத்திரமாக, தர்மத்தை வளர்த்த பூமியாக இருக்கும் காரணத்தினால் இங்கு தர்மமே வடிவான பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதனால் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திர போர்க்களத்தில் என்ன நடந்தது சஞ்சயா என்று கேட்கிறார் திருதராஷ்டிரன். இங்கு என்ன நடந்ததுன்னு ஏன் கேட்கணும்? எப்படியோ இங்க போர் ஆரம்பிக்க போறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்பொழுது திருதராஷ்டிரன் ஏன் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்றால், எப்படியாவது தன் புதல்வர்கள் அழிவதை தடுக்க முடியுமா என்று ஒரு எண்ணத்தில் இருந்தாராம் திருதராஷ்டிரன். அப்படி ஒரு புத்திர பாசம், புத்திர பிரியம் இருந்ததாம் அவருக்கு. இன்னொரு கேள்வி, அவர் ஏன் மாமகாஹா பாண்டவாಶ್ಚைவ என்று தன் புதல்வர்களையும் பாண்டுவின் புதல்வர்களையும் பிரித்து பேசுகிறார், ஏன் டிஸ்கிரிமினேஷன் காட்டுறார் என்றால், எப்படி இருந்தாலும் பாண்டு இறந்த பிறகு அவரின் புதல்வர்களான பாண்டவர்களை பாதுகாக்க வேண்டியது நம் திருதராஷ்டிரனின் பொறுப்புதான். ஆனாலும் திருதராஷ்டிரனுக்கும் சரி அவனுடைய புதல்வர்களுக்கும் சரி பாண்டவர்களை கண்டாலே பிடிக்காதாம். தன்னுடைய புதல்வர்களும் பாண்டவர்களும் எதிரிகளாக படைகளில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது என்று சஞ்சயனை பார்த்து திருதராஷ்டிரன் கேட்கிறார். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.